வணக்கம் மக்களே. என்ன பாகிஸ்தான் சாம்பிள் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பேட்டி மூலியமா சூரியகுமார் யாதவ் பாகிஸ்தானுக்கு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. அப்படி என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு எதிராக 4.3 ஓவர்கள்லயே இந்திய அணி வெற்றியை பெற்றிருக்காங்க. இது பாகிஸ்தானுக்கு பெரிய எச்சரிக்கையா தான் பார்க்கப்படுது. இந்த போட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் சூரியகுமார் யாதவ் கொடுத்த பேட்டி என்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். ஆசிய கோப்பை 2025 தொடர்ல இந்திய அணி ரொம்ப சிறப்பா ஆரம்பிச்சிருந்தாங்க. அனைத்து அணிகளும் இதே மாதிரி ஒரு வெற்றியை தான் எதிர்பார்ப்பாங்க. 4.3 ஓவர்கள்ல வெற்றியை பெறுறது அப்படின்றது சாதாரண விஷயமே கிடையாது. ஆனா இந்திய அணி தீவிரமா விளையாடாம ரொம்பவே அசால்ட்டா விளையாடியே இப்படி ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்தி இருக்கு. முதல்ல களமிறங்கிய ஐக்கிய அரபு அமீரகம் அணியில ஓபனர்கள் சராபு மற்றும் முகமது வாசிம் ஆகியோர் அடிக்கடி பவுண்டரி அடிச்சு ஆட்டத்துல விறுவிறுப்பை அதிகப்படுத்தியிருப்பாங்க. இதனால அமீரகம் அணி 180 ரன்களுக்கு மேல அடிச்சு இந்தியாவுக்கு நல்ல போட்டியை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா சராபு 22 ரன்கள்லயும் வசீம் 19 ரன்கள்லயும் அவுட் ஆனதுக்கு அப்புறம் மற்ற பேட்டர்கள் வந்த வேகத்துல நடிய கட்டிட்டாங்க. எந்த பேட்டருமே 7 பந்துகளுக்கு மேல தாக்கு பிடிக்கல, 3 ரன்களையும் தாண்டல. இப்படி படுமோசமா சொதப்பியதால அமீரகம் அணி 13.1 ஓவர்கள்ல 57 ரன்கள் எடுத்து ஆல் அவுட் ஆயிட்டாங்க. குல்தீப் யாதவ் அபாரமா பந்து வீசி 7 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்ஸ் கைப்பற்றிருக்காரு. சிவம் தூபேவும் 4 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்ஸ் சாச்சிருக்காரு. அடுத்ததா இலக்க சேஸ் பண்ண களமிறங்கிய இந்திய அணியில ஓபனர்கள் அதிரடி காட்டியிருக்காங்க. அபிஷேக் சர்மா முதல் பந்திலேயே சிக்ஸர் அடிச்சு பிரமிக்க வச்சாரு. 16 பந்துகள்ல 2 பவுண்டரி 3 சிக்ஸர்கள் உட்பட 30 ரன்கள் எடுத்திருக்காங்க. மற்றொரு ஓபனர் சுப்மன் கிலும் அதிரடி காட்டி 9 பந்துகள்ல 2 பவுண்டரி 1 சிக்ஸர் உட்பட 20 ரன்கள் எடுத்ததால இந்திய அணி 4.3 ஓவர்கள்லயே 1 விக்கெட் இழப்புக்கு 60 ரன்கள் எடுத்திருந்தாங்க. மெகா வெற்றியையும் பதிவு பண்ணிருந்தாங்க. இதனால நெட் ரன் ரேட் பிளஸ் 10.4 இருக்குது. இந்த போட்டியில வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் பேட்டி கொடுத்த சூரியகுமார் யாதவ் டாஸ் வென்று முதல்ல பந்து வீச்சை தேர்வு செய்ய காரணம் இருந்துச்சு. முதல் இன்னிங்ஸ் 2வது இன்னிங்ஸ்ல பிச் மாற்றம் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கதா முதல்ல பந்து வீச்சை நாங்க தேர்வு செஞ்சோம்னு சொல்லியிருந்தாரு. அப்படி எந்த பெரிய மாற்றமும் தெரியல எங்களுக்கு. சாம்பியன்ஸ் டிராஃபில இங்க விளையாடும் போது ஸ்லோ விக்கெட்டா இருந்துச்சு, தற்போது அப்படி இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதோட இந்திய அணியில அனைத்து வீரர்களும் ஃபார்ம்ல இருக்கிறதால கேப்டனா எனக்கு அதிக வேலை இருக்கிறது இல்ல. குல்தீப் யாதவ் ரொம்ப சிறப்பா செயல்பட்டாரு. இவருக்கு துணையா ஹர்திக் பாண்டியா, சிவம் தூபே, பும்ரா ஆகியோரும் அபாரமா பந்து வீசி இருந்தாங்க. T20 ஃபார்மட்ல அபிஷேக் சர்மா தான் நம்பர் 1 பேட்டரா இருக்காரு. இத திரும்பவும் உறுதி செய்யற வகையில அதிரடி காட்டியிருக்காரு. அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிரான அடுத்த போட்டியில ரொம்பவே விளையாட ஆவலா காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஸ்கை சொல்லியிருக்காரு. ஐக்கிய அரபு அமீரக அணியை எதிர்த்து விளையாடுற மாதிரி பாகிஸ்தானுக்கு எதிராகவும் நாங்க ரொம்பவே அதிரடியா அபாரமா விளையாடுவோம், இதே மாதிரி பாகிஸ்தானையும் தோற்கடிப்போம் அப்படின்னு ஸ்கை பேசியிருக்காரு. சூரியகுமார் யாதவுடைய இந்த பேட்டி பாகிஸ்தான் அணிக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கறது மாதிரி தான் இருக்கு. பாகிஸ்தான் அணியும் இப்ப ஃபார்ம் அவுட்ல இருக்கிறதுனால இந்தியா தான் இந்த போட்டியில வின் பண்ணுவாங்க அப்படின்றது கிரிக்கெட் விமர்சகர்களின் கருத்து. இருந்தாலும் பாகிஸ்தான் அணி இந்தியாவுக்கு டஃப் கொடுப்பாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான லீக் போட்டி செப்டம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.